சங்கீதம் 22:21 நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு மனிதர் ஒருவரிடம் பெருந்தொகையை கடனாக வாங்கியிருந்தார். அவரிடம் ஒரு குறிப்பிட்ட நாளில் மாலை 5 மணிக்கு பணத்தை திருப்பி தருவதாக சொல்லியிருந்தார். கடன் கொடுத்த நபரோ 3 மணிக்கே பணத்தை பெற்றுக்கொள்ள வந்துவிட்டார். நண்பர் ஒருவர் 5 மணிக்கு பணத்தை தருவதாக வாக்களித்ததை நம்பிதான் அவர் 5 மணிக்கு வர சொல்லியிருந்தார். ஆனால் 4:45 ஆகியும் அவர் வரவில்லை. கடனை வசூலிக்க வந்தவர் இதுவரை அவர் வரவில்லை, இனி எங்கே வரப்போகிறார் என்று எரிச்சல் அடைந்தார். ஆனால் கடனை பெற்றவரோ 5 மணிக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு சொன்னார். 4:55 வரை அந்த நபர் வரவில்லை. ஆனால் 5 மணிக்கு சரியாக வந்துவிட்டார். தனக்கு பணம் தருவதாக சொன்ன நபர் ஒருபோதும் சொல்லியும் செய்யாமல் இருந்ததில்லை என்று அவர் அறிந்திருந்தார். அதனால் அவ்வளவு உறுதியாக சொன்னார். சில நேரங்களில் தேவனும் அப்படியே நம்முடைய பிரச்சனைகளில், சோதனைகளில் நாம் எதிர்பார்த்த நேரத்தில், எதிர்பார்த்த விதத்தில் எதையும் செய்ய மாட்டார். ஆனால் உரிய நேரத்தில் உரிய விதமாக காரியங்களை செய்வார். எனவே தேவனுடைய காலதாமதங்களையும் மௌனங்களையும் நாம் விசுவாசத்தோடு தான் பார்க்க வேண்டும். இதுவரை ஒன்றும் நடக்கவில்லை, இனி எங்கே நடக்கப் போகிறது என்று மனம் பதட்டமடைந்து கூறும்போது நம்முடைய விசுவாசம் இல்லை இல்லை, உரிய நேரத்தில் ஏதாவது நடக்கும் என்று கூற வேண்டும். அதுவே தேவன் மேல் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் பிரதிபலிக்கும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.